அல்லாஹ்வின் முன் நில்லுங்கள். உங்களுக்கு தெரியாததை நீங்கள் பயந்தால் நடந்து அல்லது சவாரி செய்து தொழுது கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும்போது அவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல் அல்லாஹ்வை நினைவில் கொள்ளுங்கள். உங்களில் இறந்து விதவைகளை விட்டுச் செல்பவர்கள் தங்கள் மனைவியருக்கு ஒரு வருடம் வெளியேற்றப்படாமல் ஜீவனாம்சம் வழங்க வேண்டும். ஆனால் அவர்கள் வெளியேறினால் அவர்கள் தங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் செய்வதில் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. மேலும் கடவுள் மிகைத்தவரும் ஞானமுள்ளவரும் ஆவார். மேலும் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு ஒரு வசதி உள்ளது. அல்லாஹ்வின் பாதையில் போராடுங்கள். மேலும் அல்லாஹ் கேட்கிறவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இது நல்லவர்களின் உரிமை. இவ்வாறு நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் அல்லாஹ் தனது வசனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். மரணத்திற்கு பயந்து ஆயிரக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியவர்களை நீங்கள் கவனிக்கவில்லையா? பின்னர் அல்லாஹ் அவர்களிடம் இறந்து விடுங்கள் என்று கூறினான். பின்னர் அவர்களை உயிர்ப்பித்தான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களுக்கு அருளால் நிறைந்தவன். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் நன்றி கெட்டவர்கள். அல்லாஹ்வின் பாதையில் போராடுங்கள். அல்லாஹ் கேட்கிறவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு அவன் யார் ஒரு நல்ல கடனை கொடுக்கிறான், அதை அவனுக்காக பல மடங்கு பெருக்கிக் கொடுப்பான். அல்லாஹ்வே தடுத்து நிறுத்தி மிகுதியாக வழங்குபவன். அவனிடமே நீங்கள் திரும்பக் கொண்டு